வணக்கம். இன்னைக்கு நம்ம நிலா ஹோட்டல் வந்திருக்கோம். இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட். நான் நிறைய எபிசோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே எப்பயுமே மத்தியானம் 2 டைப் ஆஃப் பிரியாணி அவைலபிளாக இருக்கும். ஒன்று பீஃபு, இன்னொன்று சிக்கனு. அது போக எம்டி பிரியாணி கிடைக்கும். நாங்கள் என்னென்ன ஆர்டர் போட்டிருந்தோம்னா, போய் ஒரு பீஃப் பிரியாணி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அது போக ஒரு எம்டி பிரியாணி, தென் ஒரு 65 ப்ளஸ் ஒரு பீஃப் சுக்கா ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். பீஃப் பீசஸும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. தென் இது ஒரு எப்படிப்பட்ட பிரியாணினா, அது ஒரு சட்டிலான பிரியாணி. யார் வேணா சாப்பிட்லான்ற மாதிரி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, சில பேருக்கு ரொம்ப காரமாக இருந்தால் பிடிக்காது, சில பேருக்கு ரொம்பவும் மைல்டாக இருந்தால் பிடிக்காது. அது ஒரு மீடியோக்கரான பிரியாணினே சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயும். தென் அந்த எம்டி பிரியாணி நம்ம கேமராமேனுக்கு, நம்ம எம்டி பிரியாணியெல்லாம் வாழ்க்கையில் சாப்பிட்டது கிடையாது, இருந்தாலும் அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது சிக்கன் பிரியாணியோட குஸ்கா தான் அது. அதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, இதே மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. தென் கத்திரிக்காயெல்லாம் அதுக்கடுத்தான் வச்சாங்க, மறந்துட்டாங்க போல இருக்கு. இங்கே எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நான் அடிக்கடி வரனால எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னைய. அது போக பீஃப் சுக்கா சொல்லணும்னா, நான் எப்பயுமே நைட்டு சாப்பிட்ருக்குறேன் இங்கே. ஆனால் நைட் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் மத்தியானம் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மாஸ்டர் மாறிட்டாங்களா என்னன்னு தெரில. எல்லாத்தையும் அதுக்கடுத்து என்ன பண்ணேன், பீஃப் சுக்கா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிரியாணி கூட வச்சு ஒரு பெருசாக ஒரு லவக்கன்னு ஒரு முழுங்கிட்டு, அடுத்ததாக அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவுமே ஓகே, சட்டிலான ஸ்வீட்டு, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தென் நம்ம ஹாஃப் பாயில் ஃபினிஷிங் டச்சாக வச்சு ஒரு முழுங்கிட்டு இலையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சு. அப்படியே மறக்காமல் என்ன பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.